ரொம்ப குயிக் அண்ட் ஹெல்த்தியாக பன்னீரை வச்சு ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பாப்பஸ். பன்னீரை நல்லா ஃபைனாக துருவி வச்சுக்கலாம். அது கூட இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா ஃபைனாக நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலாவும் பெப்பரும், இப்போ லாஸ்ட்டாக எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும். நல்லா பைண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உருண்டையில் பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா தண்ணியாட்ட மிக்ஸ் பண்ணி நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையெல்லாம் இதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதும் பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பன்னீர் பாப்பஸ் ரெடி. இது கெச்சப், மயோனைஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.